ஹே ஹலோ நிமே ஃபேன்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ நம்ம இப்போ வந்து சோலோ லெவலிங் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 132 வந்து பார்க்கலாம். கடைசி சாப்டரில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அந்த கேட்டோடைய நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. யோஜின் சோகத்தோட அது வந்து ஃபெயிலியராக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யோஜினுடைய அப்பா தான் வந்து காமிக்கிறாங்க. பாவம் ஆஃபீஸில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ திடீர்னு அவளே வந்து முழிச்சு எழுந்துக்க முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் நிற்கிறான். நான் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 23 மணி நேரம் 46 நிமிஷம் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆர்டர் படி 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எழுந்துக்கிங்க, கண்டிப்பாக வந்து நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பேன். இப்போ உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? 24 மணி நேரம்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் போல். ஆனால் அவன் வெயிட் பண்ணதும் கரெக்டாக தான் போச்சு. பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 46 நிமிஷத்துலேயே வந்து இவர் எழுந்துட்டாராமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி வந்து விசிட் பண்ணுறாங்க இவரை யோஜனை பார்க்க, யாருன்னு தெரியல. ஸோ அங்கேருந்து வந்து சீன் கட் ஆக இங்கே ஜப்பானீஸ் அந்த ரைடை தான் வந்து ஃப்ளாஷ்பேக் மூலமா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பேரியர் ஹண்டர் யோரி இருக்கார் இல்லையா, மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை உயிரோடு வந்து முழுங்கிடுது. பேசின பேச்சுக்கு வாங்குவான்னு தான் நினச்சேன், சாவான்னு நினைக்கல, செத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க, பட் நோ யூஸ். அந்த ஸ்வாட்கில் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க இந்த ஜெயின்ஸை வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க மற்ற அண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த ஸ்வாட்கில்ட் அண்டர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ஸை வந்து சமாளிக்கவே முடியல. ஏன்னா இது ஜெயிண்ட்டாக இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரேங்க் டஞ்சன் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்கால் தோக்கடிக்க முடியல. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ஸ் வந்து அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களும் வந்து போராடி பார்க்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சீனு கட் ஆகுது. நம்ம ஹீரோ தான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவி மூலயமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட யோசனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இது கூடிய சீக்கிரத்தில் நம்ம நிறுத்தலைன்னா ஜிஜு ஐலாண்டோடைய நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஏஷியன் காண்டினென்ட்டையே வந்து ஒரு டேஞ்சருக்கு உள்ளாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்க சைடில் வந்து ஒரு வாய்ஸ், நீ போகாதுன்னு. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய தங்கச்சி தான். பாவம் அவங்களுக்கு வந்து இந்த சாகர தருவாயில் போயிட்டு வந்த அந்த ஷாக்லேருந்து மீளலை. ஹீரோ வந்து போக வேணாம்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னுமே அவன் தங்கச்சிக்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுறான், இல்லை நான் வந்து போகல, நான் வந்து நிறைய வந்து வேலை செஞ்சுட்டேன், எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ வெளியே தான் வராப்பில். பார்க்கில் உட்காந்துட்டு பீரோ எழுப்புறாரு. பீரோ வந்து மைலீஜ் மைக்கிங்குன்னு சொல்லி ட்ராமா வந்து போட ஹீரோ கடுப்பாயிட்டு, நான் வந்து ஜின்னா ஒன்று பார்க்க சொன்னால் நீ உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கடுப்பாகி கேட்க, மன்னிச்சிருக்குன்னு சொல்லி பீரோ சொல்ல, சரி அதை விட ஜின்னாவுடைய பிஹேவியரை பற்றி சொல்லுனும் போது பீரோ சொல்கிறான், இல்லை சார் உங்கள் தங்கச்சி வந்து தூங்கிட்டே தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு வேலையும் செய்கிறது இல்லைன்னும் போது ஹீரோக்கு புரியுது. அந்த டஞ்சன் பிரேக்லேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகிறத வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வர முடியல, அந்த ஷாக்லேயே தான் இருக்கிறான். நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து வந்து சீன் கட் ஆகுது. யோஜினுடைய அப்பா ஆஃபீஸில் தான் வந்து நம்ம ஹீரோ தான் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு செக்கை வந்து நீட்டுறாப்புல. எல்லா பொருளும் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு வந்து புரியுது அப்படின்னும் போது இந்த பிளாங்க் செக்கை வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து இவருடைய கில்டுக்கு என்ன இன்வைட் பண்ணுறது கிடையாது, வேறு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டேரெக்டாகவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்துன்னு சொல்லி கேட்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா மாதிரி எனக்குமே அந்த இன்டர்னல் ஸ்லீப் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது ஹீரோக்கு வந்து ஷாக்கு. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, மொத்தமாக ஒரு 4 பேருக்கு தான் தெரியும். ஸோ என்னோட சேர்த்து 5 பேரான்னும் போது ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யோஜின்னு சொல்கிறாப்புல, இந்த நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்து பார்த்துட்டேன், எல்லா ரிசர்ச்சுமே வந்து பார்த்துட்டேன், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த இன்டர்னல் ஸ்லீப்லேருந்து இத்தனை வருஷத்தில் இந்த டஞ்சன் கேட் ஆரம்பித்த அந்த 10 வருஷத்தில் ஒரே ஆள் மட்டும்தான் வெளியே வந்திருக்கிறாங்க, அது உங்கள் அம்மா தான் சொல்லி சொல்லும் போது ஹீரோக்கு வந்து புரியுது, இப்போ தான் இவன் எதுக்காக கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருமே டேரெக்டாக வந்துடுறாரு, எனக்கு வந்து அந்த மெடிசனை கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரே சாய்ஸாகவே இருக்குது. தங்கச்சி என்னடா நான் போவேணான்றா, நான் போகலன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரிய டிசாஸ்டர் நடக்கணும்னு சொல்லி ஹீரோக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூடியே வந்து தம்பி மாதிரியே மாறின யோஜினுடைய அப்பா வந்து இன்டர்னல் ஸ்லீப்குள்ளே போகிறது. ஹீரோக்கு வந்து எந்த சைடு சாயதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியலை. ஸோ இவர் இங்கே யோசிக்க சீன் வந்து கட் ஆகுது. ஸோ இந்த சீன் நம்மளுக்கு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டஞ்சன் பிரேக் நடந்து 2 நாள் கழித்து நடக்கிற சீனு. ஏன்னா வந்து மொத்தம் ஜெயன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மனுஷங்களை வந்து உயிரோடு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, கொல்லக்கூட மாட்டேந்து தின்னுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அது ஏதோ ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்குதாமா. அதுவுமே வந்து பார்த்தோன்னா யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, அதுவுமே கேட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டஞ்சன் பிரேக்கான ஸ்டாட்ஸ் படி வந்து 31 ஜெயின்ஸ் மொத்தம் வெளியே வந்திருக்கு. அதில் இந்த எஸ் ரேங்க் கண்டஸ்ட் ஜப்பான் சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும் தான் வந்து கொல்ல முடிஞ்சிருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டான இதுன்னு சொல்லிட்டு.
ஸோ அதே மாதிரி வந்து இப்போது சீன் அங்கேருந்து கட்டாக ஹீரோ வந்து டிசைட் பண்ணிட்டாரு, நான் வந்து ஜப்பானுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த யோஜினுக்கு வந்து என்ன பதில் சொன்னார்னு தெரியல, சாரி யோஜினோடைய அப்பாவுக்கு. ஸோ இதை ஜப்பான் போகிறீங்களான்னு சொல்லி யோஜின் ஆச்சரியமாக கேட்க, அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜெயின்ஸை விட பெரிய ஜெயின்ஸாக இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக போகிறீங்களா, போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்க பார்க்குறாப்புல. ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா யோஜினை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், இப்போ நம்ம இந்த டஞ்சனை வந்து முடிச்சிட்டோன்னா நம்மளுடைய ஆஜின் கில்டோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிடும், நம்ம ஃபேமஸும் ஆகலாம், நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னை வந்து இவர் வெளியே நிற்க வைக்கிறாருன்னா, இந்த வர வேணான்னு சொல்கிறேன்னா அப்போ அந்தளவுக்கு பெரிய ஆபத்தான டஞ்சன் இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருத்தப்படுறாரு. இவர் வருத்தப்படுறத பார்த்து சரி யோஜின் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஜின்னு வந்து பார்க்க, யோஜின் வந்து சரி நானுமே வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஸோ இப்போ புக்கை நீட்டி இது பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் டஞ்சனு, இதுக்கெலாம் நீங்கள் வந்து விட்டு போயிட்டீங்க, உங்கள் பக்கத்தில் நான் தான் நின்றுருக்கணும், எதுக்காக வந்து என்னை விட்டு போயிட்டீங்க, பாருங்கள் நான் நிற்கலை, எனக்கு வேறு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய ஃபேன் பாய் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். யோஜின் பார்த்திங்கன்னா ஜின்னுடைய பெரிய ஃபேன் தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய டஞ்சனில் வந்து பக்கத்தில் இல்லாதனால இவனுக்கு ஒரே வருத்தமாகுது. இவனுக்கு இருக்கிற ஒரே கவலை வந்து பார்த்திங்கன்னா கேட்டு கவலை கிடையாது, அவன் கூட வந்து கேட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடுக்கல எடுக்கலன்றது தான் கவலையாக இருக்குது பாவம். ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நீ இப்போ தான் நான் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ போகலான்னு சொல்கிறேன்னும் போது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சேஃபாக தான் வச்சுப்பீங்க, எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இருக்குது, அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபுல் தயாராக ப்ரிப்பேர் ஆகிட்டான். இப்போ ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் வந்து ஜஸ்ட் ஜோக்கு தான் பண்ணேன், நம்ம போக போகிறதில்ல, இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போய்ட்டு வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்புன ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வராரு வர வழியெல்லாம். ஆர்கிடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா என் லெவலில் தான் இருந்தான், அவனுமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 100 தான் இருந்தான், ஆனால் வந்து என்னால் வந்து அவனை தோக்கடிக்கவே முடியல, அவனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல், என்னுடைய ஷேடோவே வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸை போட்டு தூக்கிட்டான். இதே மாதிரி மற்றவங்களும் யாருன்னா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, இது மொத்தத்தையும் வந்து என்னால் வந்து நிறுத்த முடியாது, நான் வந்து ஹீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராப்புல. வீட்டில் அவங்க அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க, வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ சாப்பிட உட்காரும்போது அதுலேயுமே ஃபுல் யோசனையாக தான் இருக்குது. யோஜினுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணியிருப்பார் இல்லையா செக், இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை சார் எங்கள் அம்மா வந்து எப்படி க்யூர் ஆகி வெளியே வந்தாங்கன்னு தெரியல, சப்போஸ் எனக்கு அந்த க்யூர் அந்த மெடிசன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வச்சு நான் காசு ஆக்கியிருக்க மாட்டேனா, இது வந்து நல்ல பிஸ்னஸ் தானே, எதுக்காக நான் அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராப்பில். வர வழியிலாமே அதே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. யோஜின் உங்கள் அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்டு வர்றாரு. அவர் எந்த மாதிரி பர்சன் சரி எனக்கு தெரியல, ஒரு வேளை அவன் நல்ல மனுஷனாக இருக்கலாம், இல்லை அவர் கெட்ட மனுஷனாக கூட இருந்திருக்கலாம், பட் அவர் பொய்யும் சொல்லியிருக்கலாம் என்கிட்ட வந்து அந்த மெடிசன் வந்து வெளியே எடுக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் நம்பர்ஸில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஹீரோகிட்ட இன்னும் ஒரு 3 ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப் தான் இருக்குது போல், அதனால் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் டைம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அதே தான் சேம், எத்தனை பேர் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தெரியல, நான் அதுக்குள்ளே வந்து என் லெவலில் இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஃபீல்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க அம்மாவே அட்வைஸும் கொடுக்குறாரு, உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான்ப்பா, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே நெருப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபயர் ஃபைட்டர் ஓடிக்கிட்டே தான் இருப்பார், சரி நீ சாப்பிட்டு முடி, உன்னோட ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணேன். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியை வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தூங்குறதுக்கு இருந்தாலுமே வந்து எழுப்பிட்டு நான் இது மாதிரி வந்து கிளம்ப போகிறேன், நல்ல வேலை நீ இத்தனை நாள் வந்து நான் ரைடுக்கு போகும்போதெல்லாம் வந்து நீ என்னை தடுக்கலை, ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் வந்து சாகிற மாதிரி தான் போயிட்டு வரேன், இந்த ரைட்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு நான் என்ன இருந்தாலும் வெளியே போனாலும் நான் என்ன தான் ரைடுக்கு போனாலுமே சரி நான் உன்னை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ தான் அசைன் பண்ணிட்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன எந்த லெவல் சோல்ஜர்ஸ்ன்னு தெரில, ஆனால் பார்க்கறதுக்கு பீரோ மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து சீன் கட்டாக நம்ம சேர்மேனை தான் வந்து காமிக்கிறாங்க, ஏதோ ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சைடில் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறாரு, ஆனால் எந்த ஒரு டைலாகுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நானே சொல்கிறேன் என்னன்ட்டு. ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டாங் கண்ட்ரு வாலண்டரியாக வந்து ஜப்பானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு, அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்குது, மொத்த ஜப்பானுமே வந்து இதுக்காக வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜின்னுமே வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக நான் போய் ஜப்பானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன், ஜப்பானை மீட்டு கொண்டு வருவேன், அப்படி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஓவர் கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைலாக்குமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டாங்க போல். இப்போ அங்கேருந்து வந்து சீன் கட்டாக ஜின்னும் அப்புறம் வந்து யோஜினை தான் காமிக்கிறாங்க, எல்லா பொருளும் தூக்கிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆஜின் கில்டு, எஸ் ரேங்க் மாஸ்டர், அப்புறம் வந்து ஏ ரேங்க் வாய்ஸ் மாஸ்டர். ஸோ என்ன தான் வந்து ஃபைட்டிங் சீன் இருந்தாலுமே அந்த பில்டப் சீனில் கிடைக்கிற மாஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபைட் சீன்லேயே வந்து கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பில்டப் சீன் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல. ஸோ எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டப் சீன் வந்து பிடிக்கும், அது வந்து
அதாவது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க பேசுறது வந்து நல்லா இருக்கும், ஓவர் பில்டப் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சட்டிலான பில்டப். எத்தனை பேருக்கு வந்து இது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபைட்டிங் சீன் மாசாக இருந்துச்சுன்னா தான் பிடிக்கும், என்னோட ஒப்பீனியன் இது தான் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது. ஸோ சாப்டர் 134 வந்து பார்க்கலாம். ஜப்பான் அந்த ட்ராஜடியான இன்சிடெண்ட் தான் வந்து காமிக்கிறாங்க, ரணகொடூரமான இன்சிடெண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் சீனில் தான் எல்லா மிலிட்ரி பர்சன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லாரியில் ஏற்றி டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு தான் இடம் இருக்குது. பட் அந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 பேஷண்ட் நடக்க முடியாமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு போங்கன்னும் போது இல்லை லாரியில் வந்து அந்தளவுக்கு இடம் இல்லை, 4 பேர் தான் வந்து கூப்பிட்டு போக முடியும் போது அந்த சீஃப் டாக்டர்ஸா இல்லை பேஷண்ட்டா இல்லை ஓனர்ஸான்னு தெரியல, அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோன்னு சொல்ல மிலிட்ரி பர்சனுமே சரி இங்கே சிவிலியன் இருக்கும்போது எங்களெல்லாம் வந்து தனியாலாம் ஓட முடியாது, நாங்களுமே இங்கே இருக்கிறோன்னு சொல்கிறாரு. இதுதாங்க மாசு. என்ன தான் அண்டர் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மிலிட்ரி பர்சன் பவர் இல்லாத ஆளுங்களுமே வந்து மாசாக தான் காமிச்சிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க கரெக்டாக ஜெயன்ஸுமே வந்துடுச்சு. இந்த மிலிட்ரி பர்சன்ஸுமே வந்து என்ன தான் வந்து சுட்டாலுமே அதுங்களுக்குலாம் எதுவுமே ஆகலை. ஸோ ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த மனுஷங்களை பிடிச்சி தின்னலான்னு வரும்போது மிலிட்ரி பர்சன் வந்து அவங்க 2 பேரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து கை வர ஏதோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மிலிட்ரி பர்சன் திரும்பி பார்த்தா சுற்றி இருக்கிற அந்த 3 ஜெயண்ட்ஸுமே அந்த பில்டிங்கில் சாஞ்சு கிடக்குது. யாருன்னு பார்த்தா ஜிம்மா தான். அதான் நம்ம ஹீரோ வந்து ரீசெண்டாக ஷேடோ ஆர்மியில் வந்து செத்துருப்பார் இல்லையா, அந்த நாகா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி பர்சன் வந்து ஸோ அதுங்களை வந்து சீக்கிரம் வந்து கிளியர் பண்ணி ஆகணும், இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்க திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லாம் உடஞ்சி மக்கள் மேலே இந்த கல்லுங்க விழுந்து விழ நம்ம யோஜின் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. சும்மா இல்லைங்க, யோஜினுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆறுதல் கொடுக்க ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா நாகாவுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நாகாவுமே கொல்ல ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நாகா முதுகில் ஏறி ஒரு ஜாயிண்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா டேகர் மூலிமா வந்து 2ஆக பிளந்துருவார். செம்ம ஃபைட்டிங் சீனு அற்புதமாக இருக்குது பார்க்கும்போதே. ஆனால் எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதை நினச்சலாம் வருத்தப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மாங்காவை வந்து படிச்சுட்டு எப்போ அனிமே வரும்னு வெயிட் பண்ணுவோம். இப்போலாம் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அனிமே எப்படி அவனுங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரே கவலையாக இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து சீன் வந்து கட்டாக யூஎஸ்ஏலே அந்த ஈஸ்ட் சைடில் மேரிலேண்டுன்னு சொல்லி அங்கே இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்பான் ரைடை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ 4-5 ஹண்டர்ஸ், எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ். இவனுங்களுடைய டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருக்குதுன்னா, அவனுடைய பவர்ஸை வந்து லேடி சின்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் கூட இன்க்ரீஸ் பண்ணல, நம்ம எல்லா பவருமே வந்து லேடி சின்லர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நம்மளுடைய பவர் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஜெயன்ஸ்லாம் வந்து அந்த பூச்சிங்க சாவடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு வந்து ரீஅவைக்கனிங் ஆனதுனால அவனுடைய பவரில் நினச்சி மிதப்பில் இருக்கிறான், கண்டிப்பாக இவன் வந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வீட்டை வந்து பெட் வைக்கிறான். என்னுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து இன்னும் 2 நாள் வந்து செத்துருவான் போது இதை வந்து சைடில் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நானுமே அந்த பெட்டில் வந்து கலந்துக்கிறேன், நான் வந்து இந்த சேவேஜரோடைய பில்டிங் இதை ஃபுல்லாகவே வந்து பெட் வைக்கிறேன், கண்டிப்பாக வந்து பொழைச்சி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா வேறு யாரும் இல்லை, நேஷனல் லெவலன்ட்ரு ஆண்ட்ரியூ தானோஸ் தான். சரி இந்த பெட்டுங்களாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுங்களை விட்டு தள்ளு, நாளைக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி அந்த கேட்டு பிளாக் கலர் கேட் இருக்குது இல்லையா, அது ஓப்பன் ஆக போகுது. ஜப்பானில் வந்த மாதிரி எந்த மிருகம் இங்கே வரப்போகுதுன்னு தெரில, எத்தனை பேர் இங்கே உயிரோடு இருக்க போகிறாங்கன்னு தெரில, அதை ஃபோக்கஸ் பண்ணிடான்னு போதே நல்ல முடியும் ஸ்பாயில் பண்ணிட்டானேன்னு சொல்லி அவங்கெல்லாம் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்க. ஆண்ட்ரியூ தானோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கே போயிருக்கலாம் போல், யூஎஸ்ஏ கேட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஜப்பானில் எந்தளவுக்கு கேட்டு உருவாயிருக்குதோ அதே கேட்டு தான் வந்து இங்கேயும் உருவாயிருக்குது, சேம் பிளாக் கலர் ஹை கேட். அங்கேருந்து வந்து சீனு கட்டாக ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்திங்கன்னா டிவி சேனல்லாம் வந்து இந்த ஜப்பானோடைய இன்சிடெண்ட்டை வந்து லைவாக கவர் பண்ணேன். அங்கேருந்து வந்து சொல்கிறான் மக்களுக்கு, இங்கே பாருங்கள் இத்தனை நாளாக வந்து மனுஷங்களை தின்னுட்டு இருந்த ஜெயின்ஸ் வந்து ஹீரோ ஜின்னு சமைன் பண்ண அந்த ஆன்ஸுங்க வந்து இந்த ஜெயின்ஸை தின்னுக்கிட்டு இருக்குது, ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்பவே முடியலை. ஸோ கீழே வந்து ஏதோ ஒரு குட்டி பொண்ணு இருக்குது, ஜெயின்ஸ் பார்த்துருச்சு. அதுலேருந்து ஒரு ஜெயிண்ட் வந்து அந்த சின்ன பொண்ணை பிடிச்சி சாப்பிட்லான்னு போக கை யாரோ வெட்டின மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம இக்ரிஸ் தான் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டாப்புல. டேக் டீம் போட்டு தான் வந்து அந்த ஜெயின்ஸை வந்து கொள்கிறாங்க. பின்னாடி வந்து அயன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே போடு தலையை நசுக்கிட்டாப்புல. இதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு ஜெயின்ஸை பார்த்து பயப்படுறதா இல்லை அயனை பார்த்து பயப்படுறதான்னு தெரில. பாவம் அந்த குட்டி பொண்ணுக்கு ஜெயின்ஸை பார்த்து பயப்படுறதா இல்லை அயன் பண்ணுறதை பார்த்து பயப்படுறதான்னு தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இக்ரிஸுக்குமே தெரியுது இவனை எப்படா நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இவன் தர மாட்டாமா நீ இங்கேருந்து போன்னு சொல்லிவிட்டு நம்ம இக்ரிஸ் வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றிடுறாப்புல.
இப்போ தான் ஹீரோமே வந்து ரிவீல் பண்ணுறாரு எதுக்கு வந்து அயன் வந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டானா, அதாவது லெவல் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சான். மற்றவங்களாம் வந்து எலைட்டில் இருந்தாங்க, இவர் மட்டும் தான் வந்து டேங்க்கில் இருந்தார். இப்போ இவருமே வந்து எலைட்டாக மாறவே இவருக்கு ஒரே சந்தோஷம். ஸோ இது யோசிக்கிட்டு இருக்க சைடில் வந்து மிலிட்ரி பர்சன் வந்து நன்றி சொல்கிறாப்புல இவரை காப்பாற்றினதுக்கு. நம்ம ஹீரோ வந்து திரும்ப சொல்கிறாரு, நீ நல்லா வேலை பண்ண, நீ வந்து உண்மையாலே தைரியமான சோல்ஜர்ஸ் தான். ஏன்னா வந்து அந்த 2 பேர்கிட்ட, அந்த வயசானவங்க 2 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நானுமே நிற்கிறேன்னு சொல்லி பேசியிருப்பார்ல, இதெல்லாம் வந்து ஹீரோ பொறுமையான வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காப்பாற்றிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவர் வந்து தேங்க்ஸ் சொல்ல, சரி இவர் இங்கேருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு யோஜினுமே வந்து அந்த இடத்துல வந்து எவாக்குவேட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோமே வந்து சீரியஸ் ஆகிட்டு அரைஸ்ன்னு சொல்கிறாப்புல. அங்கேயே வந்து இந்த சாப்டர் முடியுது. ஸோ 3 சாப்டருமே வந்து கவர் பண்ணிட்டேங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு ஈவினிங் வந்துடும் மேக்ஸிமம். ஸோ பார்ப்போம் நம்ம ஹீரோ வந்து எப்படி இந்த ஜெயன்ஸை வந்து எப்படி கன்ஃபார்மாக வந்து கொண்டுருவார், எப்படி கொண்டாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் அந்த ஆண்ட்ரியூ தேனோஸ் அவனுடைய கதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் நல்லபடியாக வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.